வணக்கம். பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆகட்டும், எந்த ஒரு கிரகத்தினுடைய சாரமும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக நம்மளுடைய பூகோள நிலைமைகள் நாட்டில் எப்படி இருக்கும், மற்ற எல்லா நாட்டிலையும் மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த அடிப்படையில் தான் இனிஷியலாக பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கும். ஒவ்வொரு நம்ம சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், காலப்போக்கில் அறிஞர்கள், ரிஷிகள், சியர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இதை மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு இது இவ்வாறு இது பலன்கள் கூற முடியும், இதனுடைய போக்கை வைத்து, அதாவது கிரகச்சாரத்தை வைத்து தனி மனிதர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்ன்றது ஒரு லாஸ் அண்ட் பைலாஸ் நிறைய விதிகள் வகுக்கப்பட்டிருக்கார்கள். அது இன்றைக்கு காலகட்டம் வரப்போ அதுக்கு ஒரு மாற்றுதல், அது எப்படி செயல்படும், எப்படி அதனுடைய அறிகுறி என்னன்றது நம்ம பார்க்குறப்போ, குரு பயிற்சி அப்படின்றது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னியாலேருந்து துளாராசிக்கு வர ஒரு காலகட்டம். ஏறத்தாழ அனதர் 12 மாதம் துலால குருவுடைய சஞ்சாரம் இருக்கும். குருவினுடைய மாற்றத்துக்கும் மற்ற கிரகத்தினுடைய மாற்றத்துக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் என்னென்ற, குருவினுடைய மாற்றத்தில் எந்த மாற்றம் இருந்தாலும் குருவினுடைய பார்வைகளால் நிறைய ஒரு ஜாதகத்தில் நண்பர்கள் நடக்கக்கூடிய அறிகுறியை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான ஜாதகங்கள் பார்த்தோம்னா எல்லோரும் ஒரு 2 மணி நேரத்தில் நிறைய பேர் பிறந்தாலும் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ ஏதாவது இருந்தாலும் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு இந்த குரு பார்வையால் அது நடக்காமல் போயிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம அறிகுறியை பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த குரு கன்னியா ராசிலேருந்து ஒரு துலா ராசிக்கு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா, கன்னியான்றது ஒரு பேலன்ஸ் சைன் அப்படின்வாங்க. பெரும்பாலான நாட்கள் கன்னியாவில் குருவில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த வறட்சி இந்த மாதிரி போக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸ் அப்படின்ற, ஈவன் நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ் பொறுக்கிறது டிலே ஆகுது, எல்லாம் ஒரு நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம். துலா ஈவந்தோ ஒரு எனிமி பிளேஸாக இருந்தால் கூட, சத்ருஸ்தானமாக இருந்தாலும் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அடிப்படையாக குருவினுடைய பார்வை தனிப்பட்ட முறையில் குருவினுடைய சஞ்சாரத்தினால ஜாதகத்தில் சொல்லப்படுறதுன்னு அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி கிரக நிலைமைகள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த குருவினுடைய மாற்றம், சனியினுடைய சஞ்சாரம், மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு கோச்சார பலனை அன்றாட தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி சந்திரன் அடிப்படையாக நம்ம ஏறத்தாழ ஒரு நாளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சந்திரனையும், அதே மாதிரி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி மற்ற கிரகத்தினுடைய சாரத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக பார்த்து தான் நம்ம அடிப்படை ஒரு கோச்சார பலனை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு இது அது ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ்ஸு, மற்ற சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பற்றி ஒரு அறியாமை. ஸோ அடிப்படையாக யார் கோச்சாரம் பார்க்கணும் அப்படின்னாலும் குரு மாற்றத்தையும் எடுத்துக்கிட்டு குருவினுடைய பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஜாதகத்தில் தன்னுடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, குரு சஞ்சாரம் இல்லாமலும் சனியினுடைய சஞ்சாரமும் ராகுகேதுனுடைய சஞ்சாரமும் பார்த்துக்கிட்டு மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது தான் ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்கிற ஒரு தன்மைன்றது. ஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு யாருக்கு எங்கே அவைலபிலிட்டியாக அருகாமையில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸோ தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக வெறும் ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை கொஞ்சம் கூடுதலாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் நிறைய நன்மை நடக்கும். தனுராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலான தனுராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாகவே எல்லாருக்கும் இந்த ஏறத்தாழ ஒரு 2 இயர்ஸ் மேலே எல்லாருக்கும் இருந்திருக்கும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா சனியினுடைய சஞ்சாரம் 2.5 வருஷம் உச்சிகத்தில் இருக்கிறப்போ கோச்சார ரீதியாக 7 நாட்டு சனின்றதை விட இந்த விச்சிக சனின்றது ஒரு டேஞ்சரஸ் ட்ரிகர் பாயிண்ட் இன் கோச்சாரத்தில்னு சொல்லலாம்.
அது உலகம் ஃபுல்லாக பார்த்தோம்னா அந்த விச்சிகத்தில் சனி இருக்கிறப்போ அந்த 2.5 வருஷமும் பார்த்தோங்கன்னா மிகப்பெரிய லீப்ஸ், மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாகவும் சரி, இல்லை வாழ்க்கை முறையிலும் சரி, இல்லை நாடுகள் நடுவிலும் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள்னால ஜனங்களுக்கு நன்மை தீமைகள்லாம் ஏற்பட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ இந்த விச்சிகத்தில் சனின்றது மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவிலும் எல்லா இடத்துலையும் உண்டாக்கி இருக்குது. அதே நேரத்தில் அதனுடைய பாதிப்பு மக்களுக்குன்னு வரப்போ, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் அந்த பாதிப்புன்னு வரப்போ பார்த்தோம்னா அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷ் ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு எல்லாருமே மிகப்பெரிய வேலைகள், அதாவது பிருஹத் காரியம்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த வேலை எடுத்தாலும் மிகப்பெரிய வேலையாக எடுத்து செய்யக்கூடிய சுபாவமும் லீடர்ஷிப்பும் ஒரு பராக்கிரமும் ஒரு வீரமும் உள்ள ஒரு ராசியாக இந்த தனு ராசி இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து இந்த நேரம் வந்து ஒரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப சோதனையான நேரமாக இருந்திருக்கும். குரு கன்னியாவில் இருந்ததும் சரி, 2.5 வருஷம் சனி இங்கே இருந்ததும் சரி. ஸோ இப்போ இந்த மாற்றம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு லாபஸ்தானத்தில் வரப்போ மிகப்பெரிய ஒரு லீப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து குரு வந்து அங்கே இருக்கிறப்போ வந்து என் நன்மை நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, 10ல் இருக்கிறப்போ எல்லாமே சொல்லியிருக்கோம். ஒரு கோச்சாரத்தில் வந்து எதுவுமே க்ளோஸ் பண்ணுறதுன்றது இல்லை, பேசேஜஸ் தான். சில பேருக்கு ஃப்ரீயாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பாதை, அவ்வளோதான். அப்படி பார்க்குறப்போ இந்த குரு 11ல் வரப்போ மிகப்பெரிய ரிலீஃப் ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா தனுராசிக்காரர்கள்லாம் ஒரு மூச்சு விடுற ஒரு நேரமாக இது கண்டிப்பாக அமையும். இந்த குரு 11ல் இருக்கிறப்போ விசேஷம் என்னென்னா 5ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால அதிர்ஷ்டமும் லாபமும் பண வரவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா தனுராசிக்காரங்களுக்கு வந்து ஏறத்தாழ பார்த்தோம்னா இந்த ஒரு அக்டோபர் 27 மட்டும் கண்ணுக்கு அவ்வளோவா தெரியலன்னா கூட நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் இந்த ஃபீல் தானுக்கு வந்து ஒரு ரிலீஃப் வந்த ஃபீலிங்கை வந்து எல்லாரும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கூட ராகு கேத்து 2ஆம் இடத்துலையும் 8ல் ராகு வர இந்த காலகட்டங்களில் என்ன இருக்குன்னா, எந்த பணம் வந்தாலும் வந்து கொஞ்சம் பணம் நம்மளுக்கு வந்த வருமானம் பத்தலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இந்த 2ல் இருக்கிற கேத்து வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது ஏன் உணர்வுன்னு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்களில் வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் எது கரெக்டுன்றது யாருக்கும் தெரியாது. தன்னுடைய மனநிலைமை பொறுத்து தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்ததா இல்லையான்றதை வந்து நினைப்போம். சில பேருக்கு எவ்வளோ கோடி வந்தாலும் பத்தாது, சில பேருக்கு ஒரு 100 ரூபா வந்தால் கூட போரும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நினைப்பு ஆட்டிடியூடை பொறுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் அந்த ஒரு வெற்று, அதாவது ஒரு ட்ரை சூழ்நிலை வந்து எல்லா தனுராசிக்காரங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ல் கேத்து இருக்கிறதுனால அது பிரெஃப்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பண வரவும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே பார்க்கலாம். ஏன்னா 2ல் கேது இருந்து அது சனியும் பார்த்து இவ்வளோ நாள் குரு வந்து 10ஆம் இடத்துலேருந்து பார்த்துருந்து அதை வந்து 11ஆம் இடத்துக்கு வந்ததுனால லாபமும் தொழில் ரீதியான அதிர்ஷ்டமும் வந்தாலும் பணம் வரத்துக்கு வந்து ஒரு தடுங்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தடுங்கல்லேருந்து வெளில வரத்துக்கு எல்லா தனுராசிக்காரங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக தன் அருகாமையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது, எஸ்பெஷலி விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை விநாயகரை வழிபாடு பட்டுட்டு வந்தால் அந்த ஒரு முடக்கம், பண முடக்கம் தெரியாமல் ஒரு கேஷ் ஃப்ளோ வரா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக அமைச்சிக்கலாம். கூடுதலாக வந்து இந்த சனியினுடைய டிரான்சிட், அதாவது 12லேயும் ஜென்மத்திலையும் வர ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணால், இருந்தால் கஷ்டம் இருந்தால் தன் அருகாமையில் இருக்கிற வந்து பூத்த யக்ஞம் சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்ச விலங்குகளுக்கு தீவனம் கொடுத்துக்கிட்டு அவங்கள பாதுகாத்துட்டு வந்தோம்னா நம்மளால் செய்ய முடியாத வேத காரியங்களை செய்ய முடியாமல் இருந்தாலும் இதனால் நம்மளுக்கு ஒரு நன்மை சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முடிந்தால் நான் தன் வசதி இருக்கிறவங்க வந்து வேதரகிதமான வந்து ஒரு யக்ஞமோ இதாக வந்து அவங்க அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அறிஞரை கேட்டு பண்ணி ஒரு சாந்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அது இருக்கும். மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பணத்தினுடைய முடக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஏதோ ஒரு சுதர்சன யாக்ஞமோ இல்லை ஒரு சண்டி யக்ஞமோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜெயிக்கிற சுபாவம் இருக்கிறதுனால தன்னுடைய கூடுதல் முயற்சியால் எல்லாத்தையும் வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக நவம்பர் மாதத்துக்கு
லேருந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு சில அதிர்ஷ்டத்தினால தன்னுடைய கஷ்டம் தெரியாமல் போயிட்டு ஓரளவுக்கு தன் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அடிப்படை ஜாதகத்தில் தசாபுக்திகளும் அவங்களுடைய கிரகத்தினுடைய பலாபலன்களோட பொசிஷன்ஸ் வேறு மாதிரி இருந்தால் இதில் நடக்கிற கெட்டது எதுவுமே நடக்காமல் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நிறைய நன்மைகளும் அவங்க அடைஞ்சிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து சிங்க்ரனைசிங் அப்படின்னா இரண்டையும் சேர்த்து தன்னுடைய ஜாதகமும் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய நிலைமைகளும் கோச்சாரத்தில் இருக்கிறதும் சேர்த்து அதிலேருந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை தெரியணுமோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பக்கத்தில் யாருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அறிஞர் ஜோதிட அறிஞர் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வழி கண்டிப்பாக எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் like it, share it, definitely subscribe it.